எப்படி இறந்த உடலை அடக்கம் செய்யும் போது சுடுகாட்டுக்கு நாம பெண்களை அனுமதிக்கிறது இல்லையோ அதே மாதிரி தான் இதுவும். ஒரு பணத்தை வச்சு பூஜை பண்ணும்போது பெண்கள் இங்க இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா கரும் பிசாசு அந்த நிமிஷமே அவங்கள ஒருத்தர காவு வாங்கிடும். வர வழியில் அவங்கள வீட்டுக்கு அனுப்புறது நல்லதா போச்சு. இனி கரும்பிசாச பத்தி நான் சொல்ற விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கும் தெரியப்படுத்தணும். ஏன்னா கரும்பிசாசு பணத்துக்குள்ள புகுந்து துர்காவை அழிக்க அங்க வீட்டுக்கு வரும்போது வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க மஞ்சள் குங்குமம் நெத்தியில வச்சிருக்க கூடாது. தாலிய வெளியில தெரியற மாதிரி போட்டிருக்க கூடாது. சேலைக்குள்ளதான் அதை மறைச்சு வச்சிருக்கணும். முக்கியமா தலையில ஒரு முழம் பூ கூட வச்சிருக்க கூடாது. நீங்க சொல்றதுக்கு மாறா அவங்க நடந்துகிட்டா என்ன ஆகும்? நான் சொல்ற மாதிரி உன் சம்சாரம் நடந்துக்கலனா நீ வாழ்நாள் முழுக்க ஆண் விதவையா தான் வாழணும். அண்ணே, இப்படி அர்த்தமில்லாத கேள்விக்கு இது நேரம் இல்ல. இதுவரைக்கும் நான் சொன்னதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை இப்ப சொல்ல போறேன். நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. கரும்பிசாசு உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது யார் முன்னாடி நின்னாலும் தலை நிமிர்ந்து அதோட கண்ணை மட்டும் பாத்திரவே கூடாது. நீங்க யாரும் எதுக்காகவும் வாசனை திரவியங்களை பயன்படுத்த கூடாது. முக்கியமா அது உங்களை கடந்து போகும்போது உங்க கால் கட்ட வரல நல்லா ஊனித்தான் நிக்கணும். நான் சொன்ன எல்லாத்தையும் மறந்துடாம கடைபிடிச்சிடுங்க. அத மீறினா அந்த கரும்பிசாசு அடுத்த நிமிஷமே உங்களை அடிச்சு கொண்டு ரத்தத்தை குடிச்சிடும். இது எல்லாத்துக்கும் மேல நீங்க வீட்டுக்கு போனதும் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் உங்க பூஜை ரூம மூடி வைக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியது கரும்பிசாசுக்கு பிடிக்காத விஷயங்களை எப்படியாவது துர்காவை பண்ண வைக்கணும். அப்படி நடந்தா கரும்பிசாசு அவளை ரத்த காவு வாங்கிடும். கண்டிப்பா பிசாசுக்கு பிடிக்காத மாதிரி துர்காவை நான் நடந்துக்க வைக்கிறேன். சரியா சொன்ன அவளை. அப்போ நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாங்கய்யா. மருது சாமி, அதை எடுத்துட்டு வா. அண்ணே, நம்ம ஃபோன் பண்ணுவோன்னு அண்ணி, காவேரி, வீணா 3 பேருமே ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்களே. என்னங்க? அகிலா, இங்க இன்னும் வேலை முடியல. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்க. சொல்லுங்க. நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி துர்கா சாதாரண மனுஷி கிடையாது. அவளை அழிக்க காலன் சாமி அதிரடியா ஒரு முடிவெடுத்திருக்காரு. என்னங்க சொல்றீங்க? ஆமா, அது என்னன்னா துர்கா பொண்ணே இல்லைன்னு சொல்றீங்களா? அவட்டங்கிறீங்க, கரும்பிசாசு வரப்போகுதுங்கிறீங்க. நீங்க சொல்றத கேக்குறப்பவே பயமா இருக்குங்க. இத பாரு, பயந்தா எதுவும் நடக்காது. கரும்பிசாசு வர்றப்ப நீங்க எல்லாருமே காலன் சாமி சொல்ற மாதிரி நடந்துக்கணும். அதனால மனதளவுல நீங்க உங்களை தயார்படுத்திக்கங்க. எல்லாம் முடிச்சிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துடுறோம்.
மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்குவோம். நீங்க வீட்டுக்கு போயிருங்க. என்னங்க எனக்கு ஐயோ, நாட்டுல எத்தனையோ கொலை நடக்குது. கொலை பண்ணவெல்லாம் காசு பணத்தை வச்சுட்டு சந்தோஷமா இருக்கான். ஆனா நாமளும் ஒரு கொலைய பண்ணோம். அவ செத்தாளா இல்லையா? வீட்டுக்கு வந்தவ அவளா இல்ல அவள மாதிரியே வேற ஒருத்தியா? இப்ப என்னவோ புதுசா அவட்ட கவட்ட எல்லாம் வேற சொல்றாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, நாம ஒரு மனுஷி கூட சண்டை போடல. நம்ம கிட்டயும் தான் கோடி கோடியா பணம் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு என்னத்த பண்றது? இந்த காலான் சாமிக்கு அறிவு இருக்கா இல்லையா? கடப்பா கனகாவுக்கு என்ன மாதிரி எல்லாம் பேர் வைக்கிறாரு. என்ன கேட்டா அவ யாருன்னு நானே சொல்லிடுவேன். ஒரு உண்மையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை சொல்லவும் முடியாம வச்சுக்கவும் முடியாம நான் படுற பாடு இருக்கே. ஷோ காவேரி, வா வீட்டுக்காவது போவோம். சரிக்கா. கே வீணா, என்ன தடி யோசிச்சுட்டே இருக்க? வா போலாம். சரிங்க அத்தை. வாங்க. கௌரிமா, கௌரிமா, இங்க வாங்கம்மா. சின்ராஸ் அண்ணே, நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டோமா. அம்மா, நீங்க கொடுத்த லிஸ்ட் படி நாளைக்கு அம்மனுக்கு படையல் போட தேவையான அத்தனை பொருளும் வாங்கிட்டு வந்துட்டோமா. வேணா நீங்களே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அது அம்மனுக்கு சிறுதானியத்துல உப்மா, களி, அப்புறம் இன்னும் நிறைய செஞ்சு படைக்க போறேன். கௌரிமா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்களே? எனக்கு ஒண்ணும் இல்லைண்ணே. அண்ணே, என் மனசுக்கு ஏதோ தப்பா படுதுண்ணே. வீட்டுல ஓடு நழுவி தலைக்கு விழுந்தது இதெல்லாம் நல்ல சகுனமே இல்ல. நீங்க அங்கேயே இருந்திருந்தா உங்க தலையில விழுந்திருக்கும். நல்ல வேலை நீங்க அந்த பக்கம் போயிட்டீங்க. ஆத்தாதாமா உங்களை காப்பாத்தி விட்டுருக்கா. மறுபடியும் சகுனம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, எனக்கு என்னமோ சரியா படல. எதுக்கும் நான் போய் வேதவள்ளி அம்மாவை பார்த்து நடந்ததெல்லாம் சொல்லி என்ன விஷயம்னு கேட்டுட்டு வந்துடுறேன். வரேண்ணே. அம்மா, என்ன? நானும் வரேங்கம்மா. இல்லண்ணே, நீங்க இங்கேயே இருங்க. வேதவள்ளி அம்மா என்கிட்ட ஏதாவது விஷயம் சொல்லணும்னா கூட நீ கூட வந்தா சொல்ல தயங்குவாங்க. அப்புறம் சொல்லாமலே விட்டுருவாங்க. நான் தனியா போனாதான் மனசை விட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நான் போயிட்டு வரேன்னு. இது புடிங்க. பாத்துமா. என்ன இது? வீட்டு வாசல்ல கோலம் எல்லாம் போட்டிருக்கு, வாசல்ல தோரணம் எல்லாம் கட்டியிருக்கு, உள்ள ஒரே சாம்பிராணி புகையா இருக்கு. பலத்த பூஜை பண்ணிட்டு இருக்காளோ? தெரியலையேக்கா. இதெல்லாம் அந்த கனகாவோட வேலைதானா? உண்மையிலே அவ அந்த காலான் சொல்ற மாதிரி தான் இருப்பாளா? சிச்சி, அந்த ஆள் இதை உருட்டுறாரு. இவ கடப்பால மந்திரம் படிச்ச கனகாதான். சரி வாங்க, என்ன பண்றான்னு பாக்கலாம்.
பாத்தீங்களாக்கா? காலன் சாமி சொன்ன மாதிரி தலை நிறைய பூ வச்சிருக்கா. நமக்கு வேலை மிச்சம். ஆனா சாமிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காளே. அத்தை, இன்னைக்கு கேதார கௌரி பூஜையோட 2வது நாள். எல்லாரும் எங்க போனீங்க? அது வந்து என்ன பெரியமா, அப்பா பெரியப்பாலாம் காணோம். நீங்க எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? நம்ம பங்காளிங்கள்ல ஒருத்தர் விபத்துல இறந்துட்டாரு. அதான் பார்த்துட்டு வர போயிருந்தோம். ஓ, ஆமா அசோக், நமக்கு நெருங்கின பங்காளிங்க. அதனால இங்க நாமளும் பூஜை பண்ணக்கூடாது அதானே? என்ன நம்ம பிளான் இவளுக்கு தெரிஞ்சிருச்சா? ஒரு மாதிரி நக்கலா கேக்குறா. ஆமா துர்கா, இன்னைக்கு ஒரு நாளாவது பூஜை ரூம சாத்தி வைக்கணும். பூஜை முடிய போகுது. தீபாரதனை காட்டிட்டு பூஜை ரூம சாத்தி வச்சிடுறேன். சீக்கிரம் அடிச்சு வெயிடி. அப்பதான் அது வந்து உன்னை கொன்னு ரத்த காவு வாங்க சரியா இருக்கும். காவேரி, நாம போய் குளிச்சுட்டு வரலாம். சரிக்கா, வா வா. என்ன இவ நம்மள அப்படி பாக்குறா? ஒருவேளை இவளுக்கு விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருச்சா? அத நாம சொல்லணும்னு எதிர்பார்க்கறாளா? அவங்க கூடயே போயிடுவோம். ஓம் ஜெகலக்ஷ்மி. துர்கா, நீ தீபார்த்தனை காட்டி பூஜையை முடிச்சிடு. சரிங்கக்கா. கேதார கௌரி பூஜை பண்ற நேரம் பார்த்து பங்காளிங்கள்ல யாரும் இறந்திருக்காங்க. சரி, தீபார்த்தனைய காட்டிட்டல, அதனால பூஜை ரூம சாத்திரு. சரிங்கக்கா, சாத்திடுறேன். நீங்க போங்க. ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம் காளி. ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம் காளி. ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம் ரீம். ஓம் ஸ்ரீம் ஐம் காளி. ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம் காளி. ஓம் காளி மகாகாளி. ஜெய் ஜெய் ஜக்கம்மா. ஓம் ஸ்ரீம் ரீம். ஓம் ரீம் ஐம் காளி. ஓம் ஐம் ரீம் காளி. ஓம் ஸ்ரீம் ஐம் காளி. தாயே,
ஐயா சொன்ன மாதிரி போனை ஆஃப் பண்ணியாச்சு. நந்தினி ஃபோன் பண்ணி வேற அட்டன் பண்ணிட்டோம். நம்பர் கிம்பரை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டா என்ன பண்றது? ஐயா சொன்ன மாதிரி முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்பி போனோம். சாண்டி ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டானே, என்னவா இருக்கும்? சாண்டி. ஹலோ பாலு. ஹலோ, சொல்றா சாண்டி, எங்கடா இருக்க? எவ்வளவு நேரம் உனக்கு ட்ரை பண்ண தெரியுமா? போன் ஆஃப்ல இருக்கு. ஜமீன் ஐயா உனக்கு ஃபோன் பண்ண சொன்னாரு. டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் போனை ஆனே பண்ணேன். ஜமீன் ஐயா என்கிட்ட பேசினாரு. சேகர் செத்துட்டாங்கிற விஷயத்துல இருந்து டிஎஸ்பி மேடம் ஃபோன் பண்ணுவாங்கங்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் என்கிட்ட ஜமீன் ஐயா சொன்னாரு. உங்ககிட்டயும் பேசினேன்னு சொன்னாரு. உன்னதான் ஆந்திரா சைடு போக சொன்னாராமே. ஐயா சொன்ன மாதிரி ஆந்திரா சைடு போக தான் கிளம்பிட்டேன். அதான் உனக்கு ஃபோன் பண்ண. நாட் ரீச்சபிள்னே வருது. அதுக்குள்ள ஏன்டா போற? டேய், என் ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சு நந்தினி என் லைனுக்கு வந்துட்டாடா. நான் பயந்துட்டு பேசாம போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நம்பர் நம்ம டீமுக்கான நம்பரு. இந்த நம்பர் அவளுக்கு கிடைக்கல போல இருக்கு. இதுல அவ வரல. நந்தினி கிட்ட சிக்கணும், நம்மள காலி பண்ணிடுவாடா. நல்ல வேளை உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் தெம்பா இருக்கு. சரி சரி, நம்ம கொஞ்சம் மீட் பண்ணுவோமா? டேய், மீட் பண்றதா? நான் தான் கிளம்பிட்டேன்னு சொல்றேன்ல. டேய் போடா, நான் என்ன வேணா நான் சொல்றேன். நீ ஆந்திரானா, நான் மும்பைக்கு போக போறேன். பாஸ்கர் பீகார் பக்கம் போறான். நம்ம கூட இருந்த சேகரும் செத்து போயிட்டான். இந்த நந்தினி என்ன பெரிய இவளா? அவளுக்கு பயந்துகிட்டு இப்படி ஆளா பறக்குற. இப்ப என்ன பண்ணணுங்கிற? இல்லடா, நம்ம பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி நம்ம 3 பேரும் உட்காந்து சரக்கு அடிக்கலான்னு பார்த்தேன். நான் சொல்றதை கேளுடா, திரும்பவும் நம்மளாம் பாப்போமானே தெரியல. சாண்டி, என்னாச்சு உனக்கு? ஏன்டா இப்பெல்லாம் பேசுற? இப்போதைக்கு பிரிஞ்சு தாண்டா போறோம். நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம், பயப்படாதடா. இல்லடா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதனாலதான் அப்படி சொன்னேன். நீ ஒரு தடவை கடைசியா வந்தீனா சரக்க போட்டு உங்களோட நிம்மதியா மனசு விட்டு பேசிட்டு அப்புறம் நம்ம ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிரிச்சு போய்க்கலாம்ல. நம்ம திரும்பவும் பார்த்து போமானும் தெரியல. இதுக்கு போய் என்னடா இவ்வளவு நேரம் யோசிக்கிற? சரி, இப்ப எங்க இருக்கன்னு சொல்லு. இருடா, நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். அந்த இடத்துக்கு வந்துரு. சரிடா. இந்த சாண்டிக்கு என்னாச்சு? ஏன் அப்படிலாம் பேசுறான்? என்ன அவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான்? ச்சே, ஒரு கொலை அத உருப்படியா பண்ணாததால வந்த வேண குளத்துல கல்ல கட்டி தான் போட்டோம். எப்படிதான் உயிரோட பொழைச்சு வந்தானே தெரியல. ஓடி ஒளிய வேண்டியதா இருக்கு. ச்சே. தாயே, அவன் இருக்கிற இடத்தை எனக்கு காட்டு. கரும் பிசாசே, வெளியே வா. அவன் இருக்கும் இடத்தை எனக்கு காட்டு. அவளை வண்டி எடு, போகலாம். சரியா? சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடு. அர்ஜுன், சீக்கிரம் வண்டி எடு. நேரப்போ நேரப்போ நேரப்போ. கிரீம் ரீம் ஐம் காளி, ஓம் கிரீம் ரீம் ஐம் காளி, ஓம் கிரீம். இடது பக்கமா போ. இப்ப நேரப்போ நேரப்போ. இடது பக்கமா போ. இப்போ அந்த பக்கமா போ.